தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே தமிழ்நாட்டின் உறுதியான இருமொழிக் கொள்கையாக இருக்கும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கென மாநில கல்விக் கொள்கை வெளியீடு மற்றும் அரசு பள்ளிகளில் பயின்று முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்லும் மாணவர்களுக்கு பாராட்டு விழா சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அனைத்து மாணவர்களும் உயர்கல்வியில் சேர வேண்டும் என்பதே திராவிட மாடல் அரசின் நோக்கம் என்று அப்போது அவர் குறிப்பிட்டார். இந்த ஆண்டு மட்டும் உயர்கல்வியில் 75% மாணவர்கள் சேர்ந்துள்ளதாக முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். இதனை 100% உயர்த்துவதே அரசின் நோக்கம் என்றார் அவர். தமிழ்நாட்டுக்கென்று எப்போதும் முற்போக்கு சிந்தனை உள்ளதாக சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் எதிர்காலத்திற்கும் தேவையான தொலைநோக்கு பார்வையோடு மாநில கல்விக் கொள்கையை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார். இருமொழிக் கொள்கைதான் நம்முடைய உறுதியான கொள்கை என்று மீண்டும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். கல்வியோட உடற்பயிற்சியும் இணைக்கப்படும். தாய்மொழி தமிழ் நம்மோட அடையாளமா பெருமிதமா இருக்கும். முக்கியமா தமிழும் ஆங்கிலமும் என்கிற இருமொழி கொள்கைதான் நம்முடைய உறுதியான கொள்கையாக இருக்கும். மீண்டும் சொல்றேன், இருமொழி கொள்கைதான் நம்முடைய உறுதியான கொள்கை. ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் புதிய மாதிரி வெற்றி பள்ளிகள் அமைக்கப்படும். உண்டு உறவிட பள்ளிகள் உருவாக்கப்படும். கல்வி தொலைக்காட்சியும் மணற்கேணி செயலியும் ஒவ்வொரு வீடும் ஒரு வகுப்பறை என்ற நிலையை உருவாக்கும். மதிப்பெண்களாக இல்லாம மதிப்பீடுகளை நோக்கிய பயணமா தேர்வு முறை அமையும். பசுமை பள்ளிகள், ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்கப்படும். அறிவியலுக்கு புறம்பான பிற்போக்கு சிந்தனைகளை பள்ளிகளில் நுழைய அனுமதிக்க மாட்டோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்தார். தமிழ்நாட்டுக்குன்னு எல்லாத்தையும் ஒரு யூனிக் கேரக்டர் இருக்கு, முற்போக்கான சிந்தனை இருக்கு. அதை அடிப்படையாக வச்சு எதிர்காலத்துக்கு தேவையான தொலைநோக்கு பார்வையோடவும் இந்த கல்விக் கொள்கையை உருவாக்கி இருக்கிறோம். இதுல சில ஹைலைட்டா சில பாயிண்ட்களை சொல்ல விரும்புறேன். இந்த கல்விக் கொள்கை மூலமா படிச்சு மனப்பாடம் செய்யறதை விட சிந்திச்சு கேள்வி கேட்கிற மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம். எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான ஆற்றலை வழங்க போறோம். தொழில்நுட்ப மனம் படைச்சவங்களா மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம். படிக்கிறவங்களாக மட்டுமல்ல, படைப்பாற்றல் கொண்டவங்களாக மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம். தமிழ்நாட்டிற்கென மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க 2022ஆம் ஆண்டு முன்னாள் நீதிபதி முருகேசன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. நீதிபதி முருகேசன் குழு தயாரித்த மாநில கல்விக் கொள்கைக்கான வரைவறிக்கை கடந்த ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது. 14 பேர் கொண்ட அந்த குழு மாநில கல்வி அறிக்கையை தாக்கல் செய்திருந்தது. தற்போது அதிலிருந்து ஒன்றிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக தனியாக மாநில கல்விக் கொள்கை இறுதி செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.